Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Crosscut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. வேர்ட்ஸ் கொஞ்சம் வீக் தான், அதுதான் எனக்கு ராகமாக வருது. என்னோட ராகம் தான் ஆக்சுவலாக நான் பேசுகிற பாஷை. நீ இரவல் உயிரா, இரவின் வெயிலா, மழையின் வாசம் நீ அடி, நீ கவிதை மொழியா, கவிஞன் வழியா, உயிரின் சுவாசம் நீ அடி. ஐயா, இதனால தான் உங்க பெண்கள் பிடின்னு நினைக்கிறேன். நீங்க அது ஒரு பாஸ் விட்டு அவங்க ஏங்க வைக்கிறீங்க, அப்படியே தவிக்க வைக்கிறீங்க. நான் லிரிக்ஸை மறந்துட்டு அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழை அடிக்கும். தவறுயா, நீங்க ஆண்கள் எங்களாலே முடியல, என்னையா இது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹவ் டு ப்ளே வித் இது அந்த எமோஷன்ஸ் ஏற்கனவே எல்லா இடத்துலையும் அடி வாங்கினாத சந்தோஷம் நான் காண்கிறேன், என் தாரம் நீதானடியோ, அழியாத என் காதல் நான் சொல்கிறேன், நீதானே என் சந்நிதி. உயிரே இறுதி வரை பிரியாதே, பிரிந்தால் நொடி பொழுதில் இறப்பேனே, இரண்டும் என்னை விட்டு விலகாதே, இதயம் கெஞ்சி நிற்குதே. நான் என்ன மைண்டில் நினைக்கிறேங்கிறத அந்த லிரிக்ஸிஸ் புரிஞ்சு எழுதும் போது எனக்கு கனெக்ட் ஆகுனா நான் அந்த லிரிக்ஸை வச்சுக்குவேன். மக்களுக்கும் கடவுளுக்கும் உள்ளது தான் அந்த கனெக்ஷன். நடுவில் நான் வந்து ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். பேசி பழகி பார்த்து புரிஞ்சுக்கணும், பிடிச்ச பரம் காதலிக்கணும், முத்தம் கொடுத்து காலம் புறணச்சுக்கணும், என் ஆசை அவனே. பெரிய ஒரு ஃபேம் தர ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு பிடிக்கலன்னா அதை நான் செய்ய மாட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, வி ரன் பியாண்ட் மணி, அதுன்னு. நான் பிடிச்சா ஃப்ரீயாக கூட அப்படியா? கனெக்ட் ஆகும் தான் பண்ணுறேன். நீங்கள் ஏன் பிரேக் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கா? இருந்திருக்கு. அப்புறம் அவுட்கம் அதுலேருந்து மீண்டு வந்தீங்க? நானே தட்டி சொல்லுவேன், என்னடா இதுக்கு போய் அழுத்திட்டு இருக்கா அப்படின்னு. அண்ட் நான் டேரெக்டாக பிரகதி கிட்ட போயிடுறேன். ஏன்னா பிரகதி அவங்களுடைய ஃபேனை தாண்டி பிரகதி மாமுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த இந்த சைல்டுஹுட்டில் நம்ம டிவிலாம் பார்க்கும்போது இவங்க சூப்பர் சிங்கர்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும் போதெல்லாம் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி ஆன்டி அங்கே வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. கமான் யூ கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு க்ளோஸ் வைப்பாங்க. அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்கும். அண்ட் இப்போ பண்ணுறவங்களாம் பண்ணுவானுங்க, ஆனால் அது க்யூட்டாக இருக்காது. ஆனால் அவங்க பண்ணது எல்லாமே ஓஜி, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீம் வராங்க அப்படின்னும் போது பிரகதியா அப்போ சூப்பர் சிங்கரில் அம்மா அவங்களாம் கேட்டு தான் சொல்லு அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் சொன்னாங்க. ஸோ ஓப்பனிங்காக நான் சொல்கிறேன், ஹவுஷி ஷீ இஸ் ஃபேண்டாஸ்டிக். நீங்கள் சொன்ன மாதிரி ஓஜி, அவங்க ட்ரெண்ட் செட்டர். ஸோ அவங்க பொண்ணா வந்து நான் அதனால தான் நான் டிவியில் வந்து ஏதோ ஒன்று யூனோ இப்போது என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கிறதே வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால தான். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சிறப்புங்க. அவங்கள நாங்கள் இப்போ பார்க்க முடியுது இல்லையே, லைக் ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களுக்கான நீங்கள் வரும்போது கூட அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தால் நல்லா இருக்கும். பட் ரொம்ப வருஷம் என்னை மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அவங்க இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் கொடுப்போம் அப்படின்ற. எக்ஸாக்ட்லியா. அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்சுவலி. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரா? போலீஸ் அவங்க பண்ணாததே கிடையாதுங்க. நீங்க வேற. உண்மையா நிஜமாவே இல்ல படத்துல காப்பா? இல்லைங்க, நிஜமாவே ஒரு ஆஃபீஸர். அம்மா கண்டிப்பா சொல்றேன். ஐயா ஸ்டீஃபன் ஐயா, கனா கண்டென்ட் பார்த்தேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கு, சிறப்பா இருக்கு. அதுவும் அந்த லைக் ஒரு எனக்கு தெரியல அந்த காஸ்டியூம் பத்திலாம் அது, பட் ஆனால் மம்மி மாதிரி ஒன்று பண்ணி உங்களை சுற்றி இது மாதிரிலாம் வந்து அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவர்தான் வேர் டிட் யூ காட் சம் அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி பாப்பாச்சு? எல்லாம் ஒரு நாள் ரைத்திரி உட்காந்து சும்மா பைத்தியக்காரத்தமாக ஏதாவது யோசிப்போம். திடீர்னு ஒரு நாள் ட்ராக் அந்த மாதிரி சும்மா நாங்கள் ஆக்சுவலி வேற ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு ட்ராக் சென்ட் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி சும்மா இதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால். ஆனால் அவர் தெரியாது நான் அப்போ வந்து டேரக்ட் பண்ணுவேன்லாம் தெரியாது. நான் டேரக்ட் அது வரைக்குமே பண்ணதில்லை. நீங்கள் ஆக்சுவலாக டிஓபி? ஆமாம், டிஓபியாக தான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு நான் டேரக்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு கேட்டார். நானும் சரி நான் ஆக்சுவலாக பண்ணலான்ற ஒரு ஜோனில் தான் இருந்தேன். கேட்டோன்னே டக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ மாதிரி அவருக்கு சும்மா அந்த ஏஐயில் பண்ணி கொடுத்தேன். அங்கேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக அவுட் நீங்கள் ஏஐயில் பண்ணி கொடுத்தீங்க. இது மாதிரி தான் ஏஐயில் வந்து ஏன்னா இது உங்களுக்கு வீடியோவை பார்க்கும்போதே தெரியுதுல்ல, இது இப்படிலாம் இருக்குது. நான் வாயெல்லாம் சொல்லி தான் எப்படி இருந்து யோசிச்சு பாரு. இப்படி நிற்பீங்க மம்மி மாதிரி நடந்து வருவாங்க அப்படிலாம் சொன்னால் பயந்துருப்பாரு. அவர் ஃபர்ஸ்ட் வாயில தான் சொன்னார்.
அதுவும் ஃபோனில் வேற ரியாக்ஷன்ஸ் கூட பார்க்க முடியாது. என்னதான் பேசுகிறேன் ஒன்றுமே புரியல, தப்பாக ஏதாவது கேட்டுட்டேன்னா இது இந்த சாங் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருப்பேன் தானே கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இப்போ அவர் சொன்னார் நான் வந்து ப்ரீவியூ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு. இப்போ ப்ரீவியூ பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்சுவலாக நான் பயந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு சூட்டபிள் ஆகுமா, எனக்கு செட் ஆகும். ஏன்னா என்ன வந்து ஒரு கோணத்தில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு நல்லா இருந்துச்சு ஐயா, வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு பாக்ஸில் நாங்கள் வந்து ஸ்டீஃபன் அவர்கள் அடக்கி வச்சிருப்போம், இப்படி தான் பண்ணுவார் இதான் பண்ணுவார். பட் அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு ஐ கேன் ஆல்சோ ஏபிள் டு பெர்ஃபார்ம் திஸ் கைண்ட் ஆஃப் சாங் அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு. அதுதான் ஆக்சுவலி ஐடியாவே உடைக்கணும் அப்படின்னு. ஐயா ஜக்குசிக்கில உட்காந்து முழுகிறாரு உள்ள எல்லா ஃபீமேல் ஃபேன்ஸும் கதறாங்க, எங்க நான் போனால் உள்ள காப்பாற்றிருப்பேனே, டைவ் அடிச்சிருப்பேனே அப்படின்ற மாதிரி. என்னையா அது, நீங்கள் இந்த மாதிரி விபரீத முடிவெடுத்தா தம் கட்டி ஏன் அப்படி பண்ணுறீங்க? கமெண்ட்ஸ் படித்தேன் அதனால. ஓ வாங்கியுமா? இல்லை இல்லை, உங்களை சும்மா விட மாட்டாங்க, எல்லா பக்கமும் போய் ஏதாவது கேட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த மாதிரி எப்படி உள்ள மூக்குள்ள தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா, டேக் எடுத்துகிட்டே இருப்பாரா இல்லை எப்படி? எடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஜாலியா ரொம்ப அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் முடிச்சுட்டு அதான் சொன்னார், நான் இந்த மாதிரி வேறு எந்த ஷூட்டுக்கும் என்ன நான் கஷ்டப்படுத்தினதில்லை அப்படின்னு. அவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஓகே அவரை தண்ணிக்குள்ள முக்க வச்சு. நான் அந்த ஆக்சுவலாக அந்த ஸ்விமிங் பூலில் இருக்கிற மாதிரி இதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஷூட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி சரி ப்ரோ ஓகே தானே ஸ்விம்மிங்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஓகே தானே ஸ்விம்மிங். நான் ஒரு தண்ணிக்குள்ளே போயே ஒரு 5-6-7 வருஷம் இருக்குமே, அடடா ஸ்விம்மிங்கும் தெரியாது அப்படின்ட்டாரு. அப்புறம் எப்படி ப்ரோ அண்டர் வாட்டர்லாம் இருக்கே பண்ணலாம்னா, சரி பரவாயில்ல பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போனதான். நான் சொல்லவே இல்லை அவர் என்கிட்ட இந்த மாதிரி ஸ்விம்மிங் தெரியாது சொல்லி தான் நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டேன். சரி பரவாயில்ல, நீ கொஞ்சம் வைடரா செட் பண்ணி அதுக்கப்புறம் அவரை உள்ள கொண்டு வந்து ஏதோ பண்ணி. பட் அவர் என்னன்னா கம்ப்ளீட்லி கேவ் தட் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ட்ரஸ்ட் தான் ஓகே எங்கேயுமே வந்து ஒன்ஸ் எல்லாமே லாக் பண்ணி நான் அந்த வீடியோவில் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொன்னதுக்கப்புறமா ஒன்ஸ் அவர் இங்கே வந்து ஷூட் ப்ராசஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறமா எந்த கேள்வியுமே எதுவுமே கேட்கவே இல்லை. அமைதியாக இருப்பார். நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டார், நல்லா இல்லைனாலும் சொல்ல மாட்டார். அதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து அப்படி சென்ஸ் பண்ணுவீங்க இது அவருக்கு பிடிச்சிருக்கா இது தெரியவே இல்லை. நான் அவரை பார்க்கவே மாட்டேன். அவரை பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பார் செட்டில். எல்லாரும் பயங்கரமாக ஒரு ஷாட்லாம் நடந்து நீங்கள் சொன்னீங்களா அந்த ஜக்குசி மேட்டெல்லாம் தண்ணி அந்த கை வர மேட்டெல்லாம் வந்து அட்டன் பண்ணி பண்ணக்கப்புறம் செட்டே ஒரு மாதிரி கிளாப் பண்ணாங்க. அப்பயும் அவர் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருந்தார். சட்டையை மாற்றி ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒரு இந்த ஸ்பாட் எடிட் பண்ணுவோம்ல, அதை எடிட் பண்ணி அன்னைக்கு ஷூட் முடிச்சு அன்னைக்கு நைட்டு நான் ரூமில் காட்டும் போது திரும்பி பார்த்து சூப்பர் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்குற வரைக்கும் எனக்கு பக்கு ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் சொல்லுவாங்க. என்னது வேர்ட்ஸ் அப்படி தானே? சம்திங் லைக் தட். சம்திங் லைக் தட். சூப்பர் ஐயா. அண்ட் இன்னொன்று மெட்டஃபரிக்காக நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவர் கண்ணை மூடி உள்ளே போனோடனே கனவுல அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் வருது. திடீர்னு அவங்க கை வைக்கும் போது இவர் மறுபடியும் ரியல் டைம் வராரு. எப்படி அது நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி? ஆமாம், என்டையராகவே இதோட ஐடியாவே வந்து என்னன்னா லைக் அவர் ஒரு பர்சன் வந்து அவர் சூசைட் பண்ண போறாரு. ஸோ அதுக்குள்ளே அவர் என்ன எமோஷன் அவங்களுடைய காதலுடைய ஆப்சன்ஸ்னாலயா? ஆமாம். ஸோ ஓப்பனிங்லேயே வந்து ஒரு டயலாக் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ ஓப்பனிங்லேயே ஒரு டெத்லேருந்து வர்ற மாதிரி அவர் சூசைட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே அவர் அண்டர்கோ பண்ணுற எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக நம்ம காமிச்சா அப்படி இருக்கும். ஸோ பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாகவே வந்து அவங்க சட்டிலாகவே தான் பாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப அவங்க எக்ஸாஜரேட் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலி ஆர்டிஸ்ட் எக்ஸாஜரேட் பண்ணி சிங் பண்ணுவாங்க அந்த என்ன எமோஷனும். இவர் எல்லாத்துலேயுமே அந்த ஒரே சட்டிலான எமோஷனில் தான் இருக்கும். பட் சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அவரோட எமோஷனை ரியாக்ட் பண்ணும். அது டான்ஸில் கன்வே ஆகும், அந்த செட்டில் கன்வே ஆகும். ஸோ இப்படி தான் ஐடியாவாக இருந்தது த்ரூ அவுட்டாக. ஓகே. அண்ட் உங்களுக்கான அந்த வாய்ப்பு வரும்போது வாட் யூ திங்க் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிங்க? ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் 2016 ஒரு உசிரைய தொலைச்சல கொலாபரேட் பண்ணியிருந்தோம். ஸோ திங்க் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் அ டெக்கேட். ஐ திங்க் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஆர்டிஸ்ட்ஸ் வளர வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொலாபரேட் பண்ணவங்களோடய திருப்பி போய் பாடணும் அப்படின்னு நிறையா பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டெஃபன் அவரோட ஜேர்னியில் போயிருக்கார். அவரோட மியூசிக், அவரோட லைஃப் நிறையா மாறி இருக்கு, என்னோடதும் நிறையா மாறி இருக்கு. அண்ட் ஆக்சுவலி நாங்கள் இடையில பெருசாக டச்லேயே இல்லை. ஸோ அது எல்லாத்தையுமே மீறி த ஃபேக்ட் தட் நாங்கள் 2 பேரும் வி ஃபவுண்ட் அவர் செல்வ்ஸ் அகென் அண்ட் இந்த பாட்டு மூலியமாக வி வர் ஏபிள் டு ஒர்க் டுகெதர். எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங். ஓகே. நாங்கள் பாட்டு ஃபோனில் அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். நேரில் பார்த்தோன்னா கேட்டோம்னா நீ அருகினில் நான் அணைக்கையில் நாம் ஒரு உலகத்தில் இருப்போமா, நீ வீசிடும் சுவாசத்தில் மாறில் இழைவதை ரசிப்போமா. காணாத சந்தோஷம் நான் காண்கிறேன், என் தாரம் நீதானடியோ, அழியாத என் காதல் நான் சொல்கிறேன், நீதானே என் சந்நிதி. உயிரே இறுதி வரை பிரியாதே, பிரிந்தால் நொடி பொழுதில் இறப்பேனே,
இறந்தும் என்னை விட்டு விலகாதே இதயம் கெஞ்சி நிற்குதே. ஆஹா, நீங்கள் போகல, நாங்கள் ஜக்குஸ்குள்ளே போயிட்டோம் கொஞ்ச நேரத்தில். எங்களுக்கு நிறைய விஷயம் தோணிட்டு இருக்கு. அண்டு நான் ஸ்டீஃபன் அவர் தான் வந்து எடுக்க போகிறேன்னு சொன்னேன். என் கிளாஸ்மேட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஏன்னா நம்ம அந்த டைமில் நம்ம பாட்டெலாம் பாடும்போது ஒரு கிளிப்பு மட்டும் வைரலாக போயிட்டு இருக்கும். அதுக்கு இவரோட வாய்ஸ் வந்து போட்டு தீச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த சாங் இப்பட்றா அப்படின்ற மாதிரி. அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து நான் இதை மட்டும் கேளேன், அவங்க பாடுறாங்களா இல்லைன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை மட்டும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுமா? பெர்மிஷன் ஓகே வையா? ஓகே. சுகுமார், நிஜமாலே ஸ்டீஃபன் வராரா? அவர்கிட்ட எனக்காக ஒரு பாட்டு மட்டும் பாட சொல்ல, அடிப்பெண்ணே சாங் மட்டும் பாட சொல்ல. நல்லா அந்த சாங் காலேஜ் படிக்கும் போது என்னோட 2 வருஷம் என் ரிங்டோனே மாத்தாம அதே பாட்டுதான் வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாச்சி மாத்துன்னு சொல்லியும் கூட நான் மாத்த வச்சிருந்தேன். எனக்காக அந்த ஒரு பாட்டு மட்டும் பாட சொல்ல. ஒரு 2 லைன் பாடினா கூட ஓகே தான், பாட சொல்ல. இப்போ ஏன் மாற்றினாங்களா? யாருயா? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் டேரக்டாக கேளுங்க, ஏன் மாற்றினாங்க? 2 வருஷம் மாற்றல. இல்லை நீங்கள் கேளுங்க, நான் பதில். 2 வருஷம் மாற்றல, 6 சொல்லியும் மாற்றல. இப்போ மட்டும் ஏன் மாற்றினாங்கன்னா வருஷம் ஆல்பம் விடுறீங்க, அதை விட இன்னும் பெட்டரா இருக்கு. பெட்டரா இருக்கும் போது நான் வாட் டு டு. இப்போ அவங்க வந்து ரிங்டோனை கனா கண்டேனா மாத்தினாங்கன்னா இந்த அடிப்பெண்ணை பாடுற 2 லைன் இந்த செக்மெண்ட்ல வச்சுக்கலாம். கண்டிப்பா. நீ இரவல் உயிரா, இரவின் வெயிலா, மழையின் வாசம் நீ அடி, நீ கவிதை மொழியா, கவிஞன் வழியா, உயிரின் சுவாசம் நீ அடி. உன்னோடு நானும் வாழ, உன்னோடு நானும் சாக, உன்மடி சாயவா, உன்மடி சாயவா. அடி பெண்ணே, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழை அடிக்கும். ஐயா, இதனாலதான் உங்க பெண்கள் பிடிக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அது ஒரு பாஸ் விட்டு அவங்க ஏங்க வைக்கிறீங்க, அப்படியே தவிக்க வைக்கிறீங்க. நான் லிரிக்ஸை மறந்துட்டு நீங்க அப்படியே அடுத்து அவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து சொல்லு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி. இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க. தவறுயா, நீங்க ஆண்கள் எங்களாலே முடியல, என்னையா இது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. பயங்கரமா யூ நோ ஹவ் டு ப்ளே வித் இது அந்த எமோஷன். ஏற்கனவே எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு இது போற இடத்துல கேட்கும்போது உங்களுக்கு எப்படியா இருக்கும்? நீங்க உங்க பர்சனலை பத்தி கேட்குறாங்க, பாட்டு பண்ணியிருக்கோம் ஓகே, பப்ளிக் ஃபிகர், தட் இஸ் ஃபைன். அதை தாண்டி பர்சனலாக போகும்போது தெரியலையே, ஐ மீன் கேள்வி பொறுத்து இருக்கு. அது உங்களுக்கு எதாவது ஹர்ட் ஆயிருக்குமா சம்டைம்ஸ் நம்ம கேள்வி கேட்கும்போது? இல்லைங்க, எனக்கெல்லாம் ஹர்ட் ஆகிட்டு இல்லை, அவ்வளோதான், அப்படியே கிராஸ் பண்ணி போக வேண்டியதான். பிடிக்கலன்னு ஆன்சர் பண்ண தேவையில்லை. மியூசிக் பர்சனலாக உங்களுக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு இப்போ மியூசிக் நம்ம ஒரு சாங் நம்ம நிறையா கம்போஸ் பண்ணுவோம். உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, பற்றி பாரிஸ் அவர்லாம் சொல்கிறது பார்த்தா நான் வந்து என்ன நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை கேட்பேன், அதுக்கப்புறம் தான் நான் போய் அதை கொடுப்பேன். அது வந்து அப்போ தான் உங்களுக்கு ஆடியன்ஸுக்குமே கேட்க தகட்டாது அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், எல்லாமே அது என்னோட வே ஆஃப் ப்ரொஜெக்டிங் மை இமோஷன்ஸ்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஆக்சுவலாக லிரிக்கலாக வந்து கொஞ்சம் வீக் தான், நான் வேர்ட்ஸ் கொஞ்சம் வீக் தான். அதுதான் எனக்கு ராகமாக வருது. ஸோ என்னோடய ராகம் தான் ஆக்சுவலாக நான் பேசுகிற பாஷை, நான் ஏதோ சொல்ல வரேங்கிறது. ஆனால் அது வேர்ட்ஸாக ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிசிஸ்ட்டை சொல்லும்போது அவங்களோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நான் என்ன மைண்டில் நினைக்கிறேங்கிறத அந்த லிரிசிஸ்ட் புரிஞ்சு எழுதும் போது எனக்கு கனெக்ட் ஆகுன்னா நான் அந்த லிரிக்ஸை வச்சுக்குவேன். அப்படி கனெக்ட் ஆகலைன்னா நான் இல்லை இந்த வேர்ட்ஸ் இல்லை, இது வராது அப்படின்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஒர்க். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இவ்வளோ லவ் என் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஷவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சென்னையில் வந்து ஏகப்பட்ட பேர் என்ன, நீங்கள் ஒரு மாலில் போயிட்டு பாட்டு பாடுறேன்னு சொன்னாலே ஒரு கூட்டம் வந்து சேருது. அது நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெய்டு கான்சர்ட் ஆனாலுமே அது ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? பிளெஸிங் தான் சொல்லணும். அதான் நான் அந்த எப்போதும் சொல்கிறது தான். அதாவது மக்களுக்கும் கடவுளுக்கும் உள்ளது தான் அந்த கனெக்ஷன். நடுவில் நான் வந்து ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா வி கான்ட் see God இல்லையா. ஸோ God through me touch the lives of people. ஸோ அதுதான் சொல்கிறேன், எந்த பெருமையும் என்ன சேராது. ஸோ நான் அங்கே போய் செய்ய வேண்டியது மட்டும்தான் என்னோடய வேலை, தவிர அதில் உள்ள பெருமையோ இதுவோ அது என்ன சேராது. ஓகே. அண்ட் உங்களுடைய பாடல்கள் நிறையா கேட்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக டிஜே அவர் கூடலாம் சேர்ந்து பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப லைக் அதுவும் மெமரிஸ் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடிட்டிங்கன்னா, இது மேல் ஒரு வாய்ஸ் நான் தான், அதை நானே அப்படியே சொல்லிடுறேன். எனக்கொரு ஆசை எனக்கொரு ஆசை இருக்கு, பேசி பழகி பார்த்து புரிஞ்சுக்கணும், பிடிச்ச பரம் காதலிக்கணும்,
முத்தம் கொடுத்து காலம் பூரா அணைச்சுக்கணும் என் ஆசை அவனே. ஆஹா, எனக்கு இன்னொரு நேர் விருப்பம் தான், கோச்சிக்க கூடாது ஓகேங்களா. ஏன்னா இந்த பாட்டு நான் வந்து கண்ணாகண்ணின் பார்த்ததுக்கப்புறம் ஏன் இவங்கள உள்ளே கொண்டு வரல, இவங்களையும் வந்து வீடியோவில் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். 2 பேருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கே பொருத்தம் அப்படின்ற மாதிரி. இன்டர்வியூக்கே அப்படி டைம் வந்தாங்க பாத்தீங்களா. ரொம்ப பிஸி, அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப ஓ மை காட், இப்படி சொன்னாலும் பயந்துருவாங்க இந்த மாதிரி. இல்லை ஆக்சுவலாக நான் கேட்டேன். அப்படி நான் கேட்டேன், சாரி நான் வந்துட்டு பேசினேன். அப்புறம் நான் கேட்டேன் எங்கே இருக்கீங்க, யூஎஸ்ல இருக்கேன்னு சொன்னேன். அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஏதோ மிஸ் பண்ணிட்டு ஆனால் சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஆக்சுவலாக நான் வந்து முதல்ல யோசித்தேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இப்போ ஜனவரி வரைக்கும் இங்கே தான் இருக்காங்களாம். ஓ மை காட், கொஞ்சம் வெளியாகவே செட்டு பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதில் கலர்ஸாக இருக்கட்டுமே, நம்ம சொல்லுவாங்கல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி கண்ணுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அது மாதிரிலாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணீங்க இந்த கலர்ஸ் போல்? முதல்ல நான் அந்த செட்டை பார்த்து தான் நம்பினேன். நான் உள்ளே வரும்போது அது வரைக்குமே எனக்கு என்னதான் பண்ண போகிறேன் தெரியல. செட்டுக்குள்ளே வரும்போது தான் ஓஹோ கரெக்டு தான் போலையே. அப்புறம் அதுலேருந்து நான் வந்து இப்படி தான் இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு போயிட்டேன். அதை தான் அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க, என்ன பேசவே மாட்டேன். ஒரு நம்பிக்கை வந்துச்சு. புரியல. சூப்பர். அந்த ரியல் டைம் மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கோ எது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள ஃபீலிங்ஸா வச்சுக்கிட்டு வெளிப்படுத்துறது? சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம்ல, மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் அப்படியே பிச்சு 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 போட்டு ஒரு நாள் நைட் ரெடியான ஐடியா தான் இது. ஓகே. அதுவும் அந்த இப்போ இவர் ஹீரோ அண்ட் அவங்க வந்து மீட் பண்ணும்போது கையை வைப்பாங்களா, அது நடுவில் ஒரு கிளாஸ் மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு கியூப்குள்ள இருக்க மாதிரி ஏதோ ஒன்று, அது எப்படி அது பயங்கரமா இருந்துச்சு. அவங்க வராங்க ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி வந்து போறது, தொட்டோடனே இவங்க போறாங்க, டிசப்பியர் ஆறாங்க. என்ன இதுனா நீங்கள் சொன்னீங்களா லைக் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் வேற ஒரு ஸ்டைலில் இருக்கு. நான் ஆக்சுவலாக அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் பெருசாக நான் பார்த்ததே இல்லை. சொல்லப்போனால் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கங்கே நம்ம இந்த ரீல்ஸில் பார்க்குறது இப்படி தான் எனக்கு தெரியும். நம்ம ஐடியா பண்ணல இவர் கூட அன்றைக்கா ஒர்க் பண்ணோம் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ரேண்டமாக ஆக்சுவலாக நான் கனெக்ட் ஆனது தான். ஸோ அது திடீர்னு ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொன்னனால எனக்கு அதெல்லாம் பார்க்கறது கூட டைம் இல்லை. நான் ஜஸ்ட் அவரை மட்டும் வச்சு யோசித்தேன். அவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஓகே இவருக்கு என்னென்ன மாதிரிலாம் லுக் சூட் ஆகும் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படி பிளான் பண்ணனால தான் எனக்கு தெரிஞ்சு லைக் டோட்டலி என்டையராக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருந்தது லைக் அவருக்கு ஸ்பெஷலி. ஸோ அதுக்கப்புறமா நான் முடிச்சுட்டு இவளோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் இப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பண்ணியிருக்காரு, இதெல்லாம் செஞ்சிருக்காரு, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்னு தான் முடிச்சக்கப்புறம் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணேன் ஆக்சுவலாக. அப்போ இருக்கு அடுத்த சம்பவம் இருக்கு. ஸோ அதனால இப்போ நல்லா தெரிஞ்சக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது இன்னும் வேற மாதிரி இருக்கும், அடுத்த லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே. நீங்கள் சொன்னீங்களா லைக் ஆஃப்டர் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தையே இல்லை, அதுக்கப்புறம் பேசணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பேசும்போது அந்த கான்வர்சேஷன் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். இல்லை நிறைய பேர் இருக்கும், ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் பேசினாலும் மறுபடியும் எப்போ நம்ம விட்டோமோ அதே மாதிரி பேசுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்துச்சா இல்லை ஃபார்முலா? ஐ திங்க் கொஞ்சம் ஃபார்மலாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஒர்க் செட்டிங்கில் தான் எப்போவுமே மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ண போது நான் சிங்கப்பூரில் இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணி உசிரையை தொலைச்சேன் வந்து ஐ திங்க் ஒரு 45 மினிட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் ஸோ அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை தான். அதுக்கப்புறம் 2016 ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் 2020 மலேசியாவில் பேக் ஸ்டேஜ் ஒரு ஷோவில் மீட் பண்ணோம். நான் உசிரையை தொலைச்சேன் பாடுறதா இருந்துச்சு. இவர் வரப்போறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ இவர் பேக் ஸ்டேஜில் எதிர்ச்சியாக பார்த்தபோது நீங்களும் என்னோட வந்து பாடுறீங்களா அப்படின்னு கேட்டு இவர் இமீடியட்லி செட் ஓகே. அண்ட் ஸோ ஸ்டேஜில் பாடி அதுக்கப்புறம் பேசலை, மீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அண்ட் ஸோ எப்போவுமே ஒரு ஒர்க்கிங் ஒரு செட்டிங்கில் தான் இருந்திருக்கு. பட் அப்போவுமே பாட்டில் தான் நாங்கள் ஆக்சுவலி பெருசாக எதுவுமே பேசினது கிடையாது. அண்ட் ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி 2 பேருமே ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகி நாங்கள் 2 பேருமே when we started திருப்பி பாட்டு ரிலீஸ் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியூ ஐடென்டிட்டியில் இருந்த போது தான் one of us reached out. எனக்கு யாருன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் அவரோட பாட்டு ரிலீஸ் ஆன போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தங்கத்தாலி. ஐ ரியலி என்ஜாய்ட். அண்ட் நானுமே அந்த டைமில் அடடா ரிலீஸ் பண்ணேன். ஸோ அவருமே வந்து இதுவே சூப்பராக இருக்குது கங்கராட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போ திருப்பி ஆரம்பித்த ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி பட் ஆன் அ வெரி ப்ரொஃபஷ்னல் லெவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம திருப்பி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்னோட மைண்டில் இருந்துச்சு. பட் ஐ திங்க் அவர் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண டைமில் வந்து அவருக்கு தோணியிருக்கு டு ரீச் அவுட் அகேன்ஸ். அதடா மறுபடியும் அதாவது சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த இது வந்து டிமாண்ட் பண்ணிச்சுன்னா, ஒர்க் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிளேஸ்க்கு போய் அவங்க போய் உட்காரும் அப்படின்ற மாதிரி. அதான் பிளானா இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தீங்களா? யூ மீன் ஃபார் சிங்கர்ஸா? சிங்கர்ஸ். அதான் ஆக்சுவலாக எனக்கு சிங்கப்பூரில் வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஐ வாண்டட் டு ட்ரை ஹர் அவுட். ஸோ அவங்கள வச்சு நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் போனது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நினைக்கிறேன் நீங்கள் வேறு ஆள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. சரி அப்புறம் தான் யோசித்தேன், யார் போனான்னு. அப்புறம் தாட் ஆஃப் அவங்க ட்ரை பண்ண ஐ வாண்டட் டு இன்ட்ரடியூஸ் ஹர்
ஷி ஹாஸ் அ வெரி நைஸ் டோன் பட் wanted to பட் அவங்க இல்லை ஒர்க் சரியாகாம இருந்துச்சு. அவங்களுக்கு இது மேபி டூ ஹையாக இருந்திருக்கலாம். ஐ நாட் ஷூர். யா. அண்ட் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட்லாம் கிடைக்கும் போது சென்னையில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க. தமிழில் வந்து ஏதாவது லான்ச், கோலிவுட்டில் லான்ச் ஆவீங்களா? ஒரு படம் வந்திருக்குமா? வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்திருக்கு. அது ஒரு 2-3 வந்திருக்கு. அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டிவி ஹீரோ பண்ணி நான் மியூசிக் பண்ண வேண்டியது. அண்ட் சம்திங் ஹேப்பன் வித் ப்ரொடியூசர். அப்போ அந்த ஹால்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. கதை கேட்டேன், ஹீரோவாக கூட கேட்டிருந்தாங்க. கதை எனக்கு ரிலேட் பண்ண முடியல, சிங் பண்ண முடியல. ஸோ வேணான்ட்டேன். பெரிய ஒரு ஃபேம் தர ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு பிடிக்கலன்னு அதை நான் செய்ய மாட்டேன். பட் என்னதான் இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, வி ரன் பியாண்ட் மணி, அதுன்னு. நான் பிடிச்சா ஃப்ரீயாக கூட பண்ணுவேன். எனக்கு கனெக்ட் ஆகும், நான் பண்ணிடுவேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்களேன், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும். நான் நிறைய பேருக்கு கூட சொல்லியிருக்கேன். சார் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, எனக்கு நான் இண்டிபெண்டன்ஸ் சாங் அனுப்புங்க, நான் கேட்குறேன். எனக்கு கனெக்டாக இருந்தால் நான் பாடி தரேன். எனக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாங்க. எனக்கு பீப்புள் தான் ஆக்சுவலாக. ஐ லவ் டு கனெக்ட் வித் பீப்புள். அண்ட் ஐ திங்க் அதான் சொன்னேன், காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஐம் ஹியர் டு சர்வ் பீப்புள் அண்ட் ப்ளீஸ் காட். பட் த வேர்ல்ட் இஸ் அதர் வே அரவுண்ட். தே சர்வ் காட் அண்ட் தே ப்ளீஸ் பீப்புள். புரியுச்சு. ஓகே. வாழ்க்கை பாடங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க போல இருக்கு. லைக் எல்லாம் அனுபவம் தான். அனுபவம் அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஏன் பிரேக் டவுன் பண்ணி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளில வர முடியாத மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்கா? இருந்திருக்கு. அப்புறம் அவுட்கம் அதுல இருந்து மீண்டு வந்தீங்க? நானே தட்டி சொல்லுவேன், என்னடா இதுக்கு போய் அழுத்திட்டு இருக்காரா அப்படின்னு. அந்த மாதிரி தான். வாட் நீங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த சாங்கை வந்து ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இப்போ 7ஆம் தேதி சென்னை ஸ்கை ஒனுக்கு வந்துருங்க. ஆமாம். டிசம்பர் 7ஆம் தேதி ஸ்கை ஒனுக்கு வரும். இந்த இன்டர்வியூக்கிலே யார் வந்து அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுறோம், அந்த கமெண்ட்டுக்கு யாருக்கு அதிக லைக் வருதோ அவங்களை டேரெக்டாக கூப்பிட்டு வந்துடலாமா? பண்ணிடலாம். சந்திப்பு நடக்கும். சந்திக்கிறதுக்காக தானே வரேன், வாங்க பழகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரிகார்டிங் த சாங். அண்ட் ஏதாவது ஒரு பாட்டோட முடிச்சிட்டோம்னா திருப்தியாக இருக்கும். நீ பேச தேனூருமே, நீ பேச தேனூருமே, நான் கேட்டேன் காதோரமே, நான் கேட்டேன் காதோரமே, அட பட்டுன்னு பாக்குற சட்டுன்னு தக்குற நீயும் ஏண்டா, அடி சட்டுன்னு பாக்குற பட்டுன்னு கேக்குற ஏண்டா, அட உக்காந்த சாக்குல உள்ளங்கை தீண்டுற வேலையும் வேண்டா, அட உக்காந்த சாக்குல உள்ளங்கை தீண்டுற வேலையும் வேண்டா, அடடா நீ அழகா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெலடி. ஆசையா உறவா நான் வரவா, கனவா இது நிஜமா, காதலா எனையே நான் தரவா, விழியோடு விலகாமலே விரலோடு விரல் சேரவே, அடடா நீ அழகா ஆசையான சிறப்புங்க. இதே நல்லா இருக்கு. அடுத்து ஐயா 2 பேருமே சேர்த்து ஃப்ரேம்ல காட்டுங்க. நாங்கள் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிசம்பர் 30 வரைக்கும், ஜனவரி வரைக்கும் இருக்கீங்களா? டேட்ஸ் நான் ஞாபகம் வச்சிருக்கேன், டெக்ஸ்ட் கூட பண்றேன். ஏதாவது ஒன்று பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா லான்ச்சுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் பண்றோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அப்படியே ஒற்றுமையோடு இருந்து நம்ம அடுத்த தலைவில் வரணும். ஓகே, தேங்க்யூ. Shera Home Junction Super Deal up to 50% offer. Sundarapuram Cross Cut Road, Coimbatore. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.